11 மணி வரைக்கும் ஒரு ட்ரெஸ்லிங் இருக்கு, தூரல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியா? ஆமா, 11 கிளைமேட் கிளவுடியா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் சுட்டெரிக்கும் சூரி ஊரி அப்படின்ற மாதிரி வெளில வந்துருவாரா? இங்க வந்து பார்த்தனா கிளைமேட் சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா ஏகாட்டூர்ல பாலா ஆர்சிபி ஃபேனா. ஆமா மாம்சி, அவங்க டீம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டிங் ஆர்டர், ஃபைனல் வரைக்கும் போற ஒரு டீம். பட் ஆர்சிபி ஃபேன் சொன்னதுனால எனக்கு அங்கதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. என்ன வருத்தம் உங்களுக்கு? நாங்க சிஎஸ்கே ஃபேன், பாக்கியம் எப்பவுமே இருக்காது. அந்த பாக்கியம் அடிக்கிற பாக்கியம் அத மாத்தி காட்டுவாங்கன்னு பாப்போம். இனிமே ஆர்சிபி தான் பாருங்க, நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து அடிக்கிறான் 5 கப்பு. ஒரே மேட்ச் எங்க கிட்ட ஜெயிச்சதுக்கு இந்த அலப்பறை இருக்குது. அப்போ பாருங்க, நாங்க சிறகடிப்போம். ஜெயிச்சு கப்பு மட்டும் அடிச்சிட்டோனா, அடிச்சிட்டீங்கன்னா உங்க ஃபேன்ஸ்ல எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியாது. கைய பிடிச்சி கிள்ளிப்பாங்க, தொடைய பிடிச்சி கிள்ளிப்பாங்க. இது நிஜம்தானா, உண்மைதானா? வேணாம், இன்னும் எலிமினேட்டர் இருக்கு, குவாலிஃபயர் 2 இருக்கு. இதுக்குள்ளே எல்லாத்தையும் பேசிடாத. ஜெயிச்சு பேசுவோன்றீங்களா? அதுதான் நம்ம ஜெயிக்க வேணாம்ப்பா. போராடி பிளே ஆஃப் வந்ததே பெரிய விஷயம். கண்டிப்பான. ஏன்னா கண்டினியூஸா 6 மேட்ச் தோத்தோம். 8 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருந்தோம். ஆமா, அடுத்து 8 மேட்ச்ல 6 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப் வர்றது, அடுத்த 6 மேட்ச்ல 6 வின் பண்ணி பிளே ஆஃப் வர்றது, பிளே ஆஃப் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. எஸ், கிரேட் கம்பேக். அந்த கம்பேக்கே போதும், இதுவே போதும், கப் அடிச்சதுக்கு சமம். ஆமா, நின்னு பேசுவோம். அதே மாதிரி சம பால். இப்பதான் புரியுது ஆர்சிபி எதுக்கு கப் இது வரைக்கும் அடிக்கலன்னு. ஏன் பேசினாரு? அதாவது மாம்சே, நீங்களாம் ஒரு டீம் 5 கப்பு 6 கப்பு இருக்கிறதுனால அதுக்கு ஃபேனா இருக்கீங்க. நாங்க வந்து எப்படின்னா, கப்பே இல்லைனாலும் 16 வருஷமா அந்த ஒரு டீம் தான், ஒரு பிளேயர் தான். அங்க ஏபிடி கெயில் வந்தாரு பாத்தீங்களா மேட்சுக்கு, இந்த மாதிரி. அதெல்லாம் ஒரு உணர்ச்சி மாம்ஸ். எங்களுக்கு ஆர்சிபினா ஆர்சிபி தான். கடைசி வரைக்கும் கப்பே வேணான்ற கப்பு எதுக்குன்ற பேசாதீங்க இடையில. எதுக்கே இவ்வளவு பெரிய ஐபிஎல் டோர்னமெண்ட்ல கப்புன்னு ஒண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு வைக்கிறாங்க. சும்மா ஏதோ நடந்துடும், நம்ம உள்ள வரது வாய்ப்பு இல்ல, கப் அடிக்க மாட்டோம், அந்த எண்ணம் உங்க பேச்சிலே இருக்குது. பேர் என்ன, எங்க பேச்சுல இருக்கலாம், ஆனா பேட்ல வீச்சு வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்கேயும் வீசி இருக்கிற இல்ல ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டிங் இருந்தாலும் சிங்கிள் மட்டுமே. ஆவுனா அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. இந்த ஐபிஎல் சக்சஸ் ஆகிறதுக்கான காரணமே ஃபேன்ஸ் தாங்க. கண்டிப்பாக. இப்படி அடிச்சு சாவறதுல தான் அவங்க வந்து ஜாலியா ஃபேர் பிளே அவார்ட்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய அறிவிப்புகள் கொடுத்தாங்க. அதுதான் வந்து இந்த ஐபிஎல் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஃபேமஸ் ஆச்சு. அதே போலதான் இந்த டோர்னமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட்டை ஒரு கிரிக்கெட் பால், ரப்பர் பாலா கொண்டு போயிட்டு விளையாடாம என்னென்ன கொடுத்தா இது மக்கள் மத்தியில ரீச் ஆகும், இது வந்து இளைஞர்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்து விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுந்தரனுக்கு இந்த இடத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க விருப்பப்படுறேன். டிஆர்எஸ், ப்ரொஃபஷனல் அம்பையர், ப்ரொஃபஷனல் கமெண்ட்ரி லைக் யூ, உங்களை போல கமெண்ட்ரி, ஸ்பான்சர்ஸ், பவுண்டரி பேனர், ரோப், 30 yards, பவர் பிளே, இப்படி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த டோர்னமெண்ட்ல வச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்டோட சக்சஸ்ன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா. எப்படி வருஷம் நம்ம பசங்க வந்து பார்த்தோன்னா ஐபிஎலுக்கு வெயிட் பண்றாங்களோ, இந்த திருப்பூரூர் ஊராட்சியில் இருக்கிற பசங்க வந்து எல்லாருமே இதுக்கப்புறம் நம்மளோட எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோவளம் ஃபெஸ்ட் பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு எல்லா வருஷமும் வெயிட் பண்ணுவாங்க. நான் எந்த நேரத்தில் இந்த சீசன் 1ன்னு சொன்னேன்னு எனக்கு தெரியல, பட் இது மேலும் மேலும் பல சீசன் கடந்து எப்படி போயிட்டு இருக்கு, நிறைய போயிட்டு. என்னோட பர்சனலா எனக்கு ஒரு ஆசை, அது நான் சுந்தரனோட கூட சொல்லல. சோ எப்பவுமே அவர் வருஷம் லெக் சைடுல செமையான ஒரு ஃபிளிக் ரிஸ்ட் யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. ஆமாங்க, நிச்சயமா. அது சொல்ல போனா வருஷம் ஒரு டிஃபரெண்டா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த டோர்னமெண்ட்டை டிஃபரெண்டா பண்ணிருக்காரு, எடுத்துட்டு வந்திருக்காரு. சோ என்னோட நிரந்தரமான ஆசை என்னன்னா, இது மாதிரி வருஷம் இந்த ரப்பர் பால் டோர்னமெண்ட் நடத்தினது இது என்னோட தனிப்பட்ட ஆசை. ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம். சோ அது பண்ணுவாரான்றது தெரியல. ஏன்னா அவர் வந்து எப்பவுமே ஒரு எப்படி சொல்றது, அட்ராக்ஷன், மக்கள் மத்தியில் அட்ராக்ஷனாகவும் இருக்கணும். சோ ஒரு குவாலிட்டியான ஒரு எடுத்து இல்ல 6 கிடையாது, கண்டிப்பா ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்ட் சிங்கிள். சோ ஒரு குவாலிட்டியான கேம் கொடுக்கணும். எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதுல ஒரு ப்ரொஃபஷனல் தெரியணும், நீட்னஸ் இருக்கணும், ஸோ பிராண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுவார். அது வந்து எப்பவுமே சேஞ்ச் அப் ஆகுது வருஷம். ஸோ இந்த நேரத்தில் சுந்தரனுக்கு நான் ஒன்று கேட்டுக்கிறேன். இறங்கி வந்தாரு, ஸ்டெப் டவுன் பண்ணாரு.
ஒரு ஃபுல் டாஸ் சிங்கிளா மட்டுமே கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ அங்க. ஆட இருக்கும் அணியினர் புல்லட் பாய்ஸ் மானாமதி வர்சஸ் கேஎஃப்சிசி தையூர் குப்பமா நகர். இரு அணி வீரர்களும் தோண்டி எடுத்து தொலை தூரம் அடிச்சிருக்காரு அந்த பேட்ஸ்மேன். பிளேயிங் ஒரு கிரிக்கெட் பால். ஹரி இருக்கீங்களா? என்னங்க நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னா போட்டு 6 அப்படி ஃபிளிப் மாதிரி பண்ணாருங்க. எஸ், நான் தான் சொன்னேன் ரிஸ்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ரிஸ்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் இருக்கவங்களால லோ யாக்கர் ஃபுல் டாஸ் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி பெரிய 6 அடிக்க முடியும். தோனி தோனி நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பேட்டை ஓங்கிட்டு அடிக்க மாட்டாப்ற, அடிக்கிற அந்த செகண்ட்ல தான் பவர் ஜெனரேட் பண்ணுவாரு. அங்க இருந்து தான் டேக் ஆஃப் ஆகுது அந்த ஹெலிகாப்டர் 110 மீட்டர்லாம். கரெக்டா சொன்னீங்க ஹரி. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா இவர் டோனி கிடையாது, டீமுக்கு அருள் கொடுத்துட்டு இருக்கிற அருள். ஆஹா பாருங்க ஹரி, இப்போ ஒரு கிரிக்கெட் பால் விளையாடுற பிளேயர் வந்து ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிற எல்லாருமே தோனி தான்ப்பா. ஆமா கரெக்ட், நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னங்க மறுபடியும் ஒரு 6 ஹேட்ரிக் ஆஃப் 6 இந்த இடத்துல பதிவு பண்ணிருக்காரு. சிரிக்கலாம் பறக்கலாம் இலக்கைகள் முடைந்தமே மிதக்கலாம் முதிக்கலாம் கவலைகள் மறந்துவே. சிரிக்கலாம் பறக்கலாம் இலக்கைகள் முடைந்தமே மிதக்கலாம் முதிக்கலாம் கவலைகள் மறந்துவே. நேரங்கள் காலங்கள் உச்சில் கண்ண தேவையில்லை சென்று பூமி பார்த்து சொர்க்கமும் தூரம் இல்லை. சாட்டர்டே நைட் மட்டும் பாடிகள் போடவில்லை, அன்றாடம் சன்கள் தான் பேருக்கு வேலை இல்லை. இந்த கிரிக்கெட் பால் விளையாடுறவங்க ரப்பர் பால் விளையாடலாம், ஆனா ரப்பர் பால் விளையாடுறவங்க கிரிக்கெட் பால் போய் உடனே விளையாட முடியாது. சோ அதுதாங்க இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த ரப்பர் பால்ல. என்ன சொன்னீங்க மணிக்கும்? கிரிக்கெட் பால் விளையாடுறவங்க, டோர்னமெண்ட் கிரிக்கெட் பால் விளையாடுறவங்க எப்ப வேணுமோ வந்து ரப்பர் பால் விளையாடலாம், ஆனா ரப்பர் பால் விளையாடுறவங்க போய் உடனே கிரிக்கெட் பால் விளையாட முடியாது. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, ரொம்ப ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் பால் ஆடுறவங்க ரப்பர் பால் ஆட மாட்டாங்க. இல்ல என்ன கேட்டா ஆடுவாங்க. இதுல வந்து மோஸ்ட்லி இங்க விளையாடின மேக்ஸிமம் பிளேயர்ஸ் கிரிக்கெட் பால் விளையாடுறவங்க தான். அப்படியா? சோ அவங்க எல்லாம் வந்து ரப்பர் பால்ல இருந்து கிரிக்கெட் பால் கன்வெர்ட் ஆனவங்க. ஓகே. ஏன்னா கிரிக்கெட் பாலுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நீங்க ஸோ அப்போ வந்து ஆரோக்கியம் எங்கன்னா ரப்பர் பால் விளையாடுறவங்க கிட்ட தான் நிறைய பேர் விளையாடும் போது அவங்களோட ஃபிட்னஸ் ஆரோக்கியம் எல்லாம் அந்த காலை நேரத்தில் போயிட்டு ட்ரைனிங் எடுக்கணும், விளையாடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதில் உடனே வரும், அதை விளையாடுவாங்க. ஸோ நிறைய ரப்பர் பால் டோர்னமெண்ட் நிறைய இடத்துல நடக்கணும். இந்த நேரத்தில் நான் பதிவு பண்றேன். ஸோ மாம்ச நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை மாம்ச. கிரிக்கெட் பால் ஆடுறவங்களால ரப்பர் பால்ல இது பண்ண முடியும், ஆனா ரப்பர் பால் ஆடிட்டு கிரிக்கெட் பால் ஆட முடியாது. அது காரணம் வந்து கால் வரவே வராது. ஆமா, ஃபீட் வந்து கரெக்டா கிரிக்கெட் பாலுக்கு பால் கீழே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் எக்ஸ் போடக்கூடாது. ரப்பர் பால்ல நீங்க கால் வந்து எக்ஸ்போர்ட் அடிக்கலாம், கிரிக்கெட் பால் அப்படி அடிக்க முடியாது. சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. நிச்சயமாக. அதாவது வந்து நான் சொன்ன மெயின் ரீசன் என்னன்னா அந்த ஹெவி பால் வாங்க 6 ஓட்டங்கள் பேட் வாங்கி பிளாக் கலர் பெயிண்ட் அடிப்பாங்க. அது பாலை வந்து நைட்ல தெரியாம பண்ணும், அந்த பெயிண்ட் அதுல ஒட்டி. இந்த மாதிரி நிறைய விதிமீறல்கள் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம கரெக்ட் பண்றதா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆமாங்க, ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விதியா மாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் அதுக்கு விதி விலக்கல்ல. நம்மளோட ஒன் ஆஃப் த சிஎஸ்கே பிளேயர் ஹெய்டன் மங்கூஸ் பேட் வச்சு விளையாண்டார் பாத்தீங்களா? ஆமா, அது ஷார்ட் பேட். அது மங்கூஸ் பேட் அப்படின்றது பேட்ஸ்மேன் ஃப்ரீயா எல்லா சைடும் ஷாட்ஸ் விளையாடணும்
அப்படின்றதுக்கான ஒரு பேட். சோ அது மட்டும் எப்போ அப்படி அலோ பண்ணாங்க? அது வந்து அப்பையில இருந்தே அந்த பழக்கம் இருக்கு மாம்ஸ். கிரிக்கெட் அந்த ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்தே இருக்குது. அதுல விளையாடும் போது உங்களுக்கு நாங்க ஃபுல்லாவே யாக்கர் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்றாருப்பா அந்த பேட்ஸ்மேனு. அவர் அந்த டெலிவரி தான் நல்லா அடிக்கிறாரு 6. மூணு ஓவர் முடிவில் 38க்கு நோ லாஸ். அண்ட் சிறப்பா விளையாட்டு இருக்கவர் அருள். 11 பால் 32. மாம்ஸ் எத்தனை 6 தெரியுமா? சொல்லுங்க. 5 6. அப்ப 5 6ல 30 அடிச்சிட்டாரு. மிச்சம் இருக்கிற 6 பால்ல 2 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாப்ல. சவுந்தரராஜ் முருகா 3 ஓவர் முடிவில் 38க்கு 6. சாரி 38க்கு நோ லாஸ். நடுவில் 6 வந்த உடனே நான் 6க்கு போயிட்டேன். ஸோ 2 ஓவர்ல மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. டார்கெட்னா பவர் 60 வருமா? இன்னும் 2 ஓவர் இருக்கா? ஆமா 2 ஓவர் இருக்கு. above 60 70 வரலாம். 70 வரலாமா? பாப்போம், பொறுத்து இருந்து பாப்போம். புல்லட் பாய்ஸ் பிளேயிங் 11 மட்டும் இங்க பிரசன்டேஷன் ஏரியாக்கு வாங்க. ஃபேஸ் வெரிஃபிகேஷன் செக் செய்யப்படுகிறது. இப்போ அடுத்த ஆட இருக்கும் அணியினர் சூப்பர் டெலிவரி பாய்ஸ். நல்ல நேரத்துல ஒரு நல்ல ஓவர் தான் இது. இந்த 5 டெலிவரி எப்படி வருதுன்னு பாப்போம். பிளேயிங் 11 இங்க வாங்க. ஐயோ விக்கெட்டா? விக்கெட்டுங்க. விக்கெட்டு. சோ இந்த இடத்துல அவுட் ஆனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர்ராஜ் முருகன்.
அடுத்த பால். ஓ, பேச வேரி பண்ணியிருக்காரு. நல்ல நல்ல ஒரு பேட்டில் இங்க பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும். ஸோ அந்த 6க்கு அப்புறம் 2 டாட் பால்ஸ். ஸ்கோர் 48ல நிக்குது. 3 பால் இருக்கு. ஆஹா, கேஎஃப்சிசி அணியினர் பிரசன்டேஷன் ஏரியா இருக்க வேண்டும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஃபேஸ் வெரிஃபிகேஷன் டிஜிட்டல் முறையில். என்ன ஸ்கோரு? மாம்ஸ் 48 மாம்ஸ். கேஎஃப்சிசி playing including 12th man இங்க வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அருள் அந்த எண்ட்ல வச்சு ஒரு 6 கொடுத்திருக்காரு. பட் அடுத்த டெலிவரி எல்லாமே சூப்பரா போடுறாருங்க. 5 பாலுக்கு 6 ரன். அந்த மொத 6க்கு அப்புறம் ரன்னே இல்ல. சம ஓவர். சும்மா தூக்கி சொருணும் அப்படின்ற மாதிரியான ஓவர். 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 48க்கு 2. அந்த 6க்கு அப்புறம் ரன்னே வரல. செம்ம. 49 அடிக்கணும். போன மேட்ச்ல 49 அடிச்சாங்க, 50 அடிக்கணும். இப்போ 48 49 அடிக்கணும். பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல. நீங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு மாற்றம். நான் உங்களை எக்ஸ்பீரியன் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். இப்போ ஆகாஷ் விக்னேஷ் அவர்கள் கமெண்ட்ரிக்கு வருவாரு. உங்க ஆட்டை கூட கொடுத்துருங்க. அவர் போட்டு பாரு கையில. பாவம் இல்லைன்னா பேட் வலிக்கிட்டே போகுது, இஷ்டத்துக்கு போகுதுப்பா அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மேட்சுக்கு வர போறீங்க. நான் கடையில் போயிட்டு ஒரு 20 ரூபாய் தான் ஆகும் காட்டன் க்ளவுஸ், அது ஒன்று வாங்கிக்கோங்க. பெட்டர் அட்வைஸ்.
49 அழுத்தி சொன்னாரு ப்ரோ. உட்காருங்க. எனக்கு நீங்க 49 அழுத்தி சொன்னா நீங்க ஆர்சிபி ஃபேன் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஸோ 49 அடிச்சா வெக்ட்ரி அப்படின்னு என்எஸ்சி தான். என்எஸ்சி உள்ள இறங்குறாங்க. யார் 2 நியூ பேட்டர்ஸ்? ஜான்சன் அண்ட் கோ. அதோட ஓனர் ஜான்சன். நான் ஸ்ட்ரைக்ல ஜிபல் குமார். இது நல்லா இருக்கு. அதே நாங்க ஜிபல் குமார் பேர் நல்லா இருக்கு. ஜான்சன் அண்ட் கோ. ஓ ஸ்ட்ரைக்கர் ஜுகுலா. குமார் ஸ்ட்ரைக்கர். ஓகே குமார் ஸ்ட்ரைக்கர். நான் ஸோ எஸ் ஜான்சன் அண்ட் கோ. டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நான் ஸ்ட்ரைக்ல தான் நிக்கிறீங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். பவுலர் ஓஹோ ஸ்விங் அண்ட் மிஸ். குமார். நான் சொன்னதா குமார் பண்ணியிருக்காரு. ஒரு கட்ட துணியை தான் கையில் வச்சிருக்காருப்பா. அதை வச்சுதான் அடிக்க போறாரு. வினய் குமார் அட்டாக் உள்ள வந்திருக்காரு. பவுலிங் உள்ள எப்படி போடுறாரு. ஓஹோ ஜான்சனுக்கே ஸ்ட்ரைக் கொடுக்கணும். நானே அடிச்சு ஜான்சனை நான் ஸ்ட்ரைக்ல வச்சு முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா ஜான்சன் அண்ட் கோ. ஜான்சன் அவர் தான் 6 அடிச்சிருக்காரு. ஏன்பா பேட்டிங் டீம் பண்ணி எப்பா இங்க வேண்டிட்டு இருக்காருப்பா அவுட் ஆகணும்னு. ஸோ ஜாக்கிரதையா இருங்க பேட்ஸ்மேன். நீங்க ஜண்டா போட ஆரம்பிச்சிட்டாரு. 12th மேன் ஆல்ரெடி அவுட் ஆகணும்னு சொல்லி ஜண்டா போட ஆரம்பிச்சிட்டாரு. அவுட் அப்படின்னாரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தேவை. 49 அப்படின்னா ஐயோ ஜண்டா வேலை செஞ்சிருச்சா. ஓ குட்னஸ் கிரேஷியஸ் முடிச்சாரா. எபாடி செம ஃபீல்டிங் எஃபர்ட். கண்டிப்பா நாங்க இத ஷார்ட்ஸ் வீடியோவா எடுத்து நாங்க திரும்ப போடுவோம். உங்களுக்கு பிடிக்கலனாலும் நாங்க பாலிமர் நியூஸ்ல ஒரு நியூஸ் வந்தா எப்படி திரும்ப போடுவாங்களோ அதே மாதிரி ரீல்ஸ் எடுத்து நாங்க திரும்ப போட்டு உங்களை ட்ரெண்ட் ஆக்குவோம் ப்ரோ. யாருங்க அவரு ட்ரை பண்ணுவாரு? கோபி செமையா ட்ரை பண்ணாருப்பா. நல்ல ட்ரைப்பா. அடிச்சுட்டு ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு மண்டையில ஐயோ மண்டைக்குள்ள மண்ணு போயிருச்சு வைஃப் திட்டுவாங்கன்னு சொல்லி மண்டையை லைட்டா தொடச்சாரு. அதை நான் பார்த்தேன். ஓஹோ எங்க மிட் ஆஃப் ரீஜன். ஏடா வர மாட்டா அப்படின்னு குமார் கத்த. ஜான்சன் நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்ல ஜஸ்ட் சிங்கிள் அடிச்சாருனா எங்கெங்கயோ போகுமா. கோவளம்ல இருந்து என்ன இஞ்சம் பக்கம் வரைக்கும் போகுமா. இந்த பக்கம் தான் அடிப்பாரா. கேளம்பாக்கம் தாண்டி மண்டலூர் வரைக்குமே போகுமா அந்த பைபாஸ் முடிச்சு. முதல் ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 9 ரன்ஸ். ஒரு 6 அடிச்சாரு ஜான்சன் அண்ட் கோ. இவ்வளவுதான் ஆக்சுவலா ரன்ஸே வந்திருக்கு மொத்தமா சொல்லணும்னா. பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓ புல்லட் பாய்ஸ் பேர் நல்லா இருக்கு. புல்லட் பாபு அவர் தான் கேப்டனா இருப்பார்னு நினைக்கிறேன். சிசி கேஎஃப்சிசி பிளேயிங் 11 plus 12th மேன். சோ டிஜே ப்ரோ அந்த கொக்கி குமார் பாட்டி ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சைடுல இருக்கிற குமார். ஸ்கோர் ஆகாஷ். யா ஸ்கோர்
9 for no loss. முதல் ஓவர் முடிவுல இன்னும் 4 ஓவர்ல 40 அடிக்கணும். சவுண்ட் ஒலிக்குள்ள வந்திருக்காருங்க. ஆல்ரெடி ஹெவியா சவுண்ட் இருக்கு. சவுண்டர் தாங்க சவுண்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டா கரெக்டா சொல்றேனா? யா சவுண்டர் வந்திருக்காரு இங்க. ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு எப்படி போடுவாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்குறோம்னா, அதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேனோட சான்ஸ் எல்லாம் பார்த்து என்ன பண்ணுவார் நான் சொல்றேன். நல்லா விரிச்சு நிக்கிறாரு காலை. அப்போ பெரிய ஹிட்டர் தான். அடிச்சாருன்னா எங்கேயோ போகும். ஊடி பாபா, எனக்கு தெரிஞ்சு போச்சு சங்கு மாம்ஸோட வைப்ஸ் எனக்கு இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேட்சை டிராப் பண்ணியிருக்கேன். நல்ல வேலை கேட்சை டிராப் பண்ணிட்டாரு. அட ஏன்டா அச்சா டிராப் போடாருன்னு 12th மேன் நீங்க ஃபீல் பண்ண ஒரே கூத்தா போயிடுச்சு. பாலாஜி பலம் வந்துட போடுவாரு. டிஷாரா சொன்னா ரன்ஸ் வரும். அதனால நம்ம டிஷாரா சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு ரன். ஆக்சுவலாக எனக்கு இந்த மேட்ச் ரன்ஸ் வேணாம் பிரதர். எனக்கு வந்து பவுலருக்கும் ஈக்குவலாக போகணும், பேட்ஸ்மேனுக்கு ஈக்குவலாக போகணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் மேட்ச் 49 டார்கெட். அப்போ தான் நாங்கள் மேட்ச்சை பரபரப்பாக்குவோம். அப்போ தான் நான் ஒரு பாலில் 6 ரன் வேணும். அப்போ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாருன்றதை நாங்கள் இன்ஸ்டா ரீல்ஸில் போட்டு நாங்கள் ட்ரெண்ட் ஆக முடியும். அதனால நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம். 6 தான். ஆமாங்க 6ங்க. மாம்சே எந்த நேரத்தில் மைக் எடுத்தீங்க? இப்போதாங்க எடுத்தேன். சிக்ஸ் அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரூ ஜெரல் குமாரா. ஓடி வா வா, வண்டிக்கு மேல போயிருக்கு. ஒரு ரன். அப்படியா? அடிச்சா 6 மட்டும் தான் அடிப்பாரா குமார் கொக்கி குமார் கேள்வி விட்டுருக்கியா அப்படின்னு வரான் அடிச்சுட்டு. இன்னொரு பக்கம் ஜான்சன் அண்ட் கோ, அவரும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. 2 பேட்ஸ்மேன் தரமா ஆடிட்டு இருக்காங்க. பவுலோ ஓஹோ மோட்டிவேஷன் தேவையான மாதிரி இப்ப இன்னொரு பாட்டு வந்துடும். 6 தான் நினைக்கிறேன். ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஷாட்டுங்க. யார் அப்படின்னா ஜே பிரதர்ஸா. ஹே நீ மட்டும் தான் 6 அடிப்பியா, நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பியோட பாசத்தை பொழிவாங்க. கவர் பாயிண்ட் ரீஜன்ல ஒரு சிங்கிள். ஸோ 2 ஓவர் முடிவுல மாம்சு அணியின் எண்ணிக்கை 24 ஃபார் நோ லாஸ். இந்த மேட்ச் என்ன நினைக்கிறீங்க, எப்படி போகும்னு? டஃப்பா தான் போகும். அப்ப அவ்வளவுதான். டார்கெட் 49 டார்கெட். இந்த டிசைடட் ஓவர்னு பார்த்தா இந்த ஓவர் கொஞ்சம் சொல்லலாம். மேட்சோட டிசைடட் பார்த்தா இந்த ஓவரை சொல்லலாம். டஃப்பா கொண்டு போகணும்னா இப்ப போடுற ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா சொன்னீங்க மாம்சே. நான் தான் குமார் அப்படின்ற மாதிரி கொக்கி குமார் என்னும் ஜுருல் குமார் செமையாடிட்டு இருக்காரு. யாரு பேட்டிங்ல அருள் காமிச்சு அருள் அதே பால் எடுத்திருக்காரு. அருள் கொடுப்பாரா விக்கெட் எடுத்து அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். 3வது ஓவர் எஸ் மாம்சே சொன்ன மாதிரி இன்னும் 25 ரன் தான் வேணும். சோ இம்பார்ட்டன்ட் ஓவர். ஓடி அவுட்டா ஆமாங்க அவுட்டுங்க கொடுத்திருக்காருங்க. எஸ் அருள் பேட்டை எடுத்த விக்கெட், பால போச்சு. பேட்டை எடுத்த ரன்ஸ், பால போட்ட விக்கெட். இன்னைக்கு அவர் நாளுங்க. பேசா இருப்பாரு.
ஓ டீமோட டான்சிங் ரோஸா நிக்கவே மாட்டாரா? டான்சிங் ரோஸ் தெரிஞ்சு போச்சு கண்ணாடியை போட்ட உடனே. ப்ரோ ரொம்ப பில்டப்லாம் இறங்கி இருக்கீங்க, பாத்துக்கோங்க. அவுட் ஆயிட்டீங்கன்னா இங்க 12th மேன் கலாச்சியை சாவடிச்சிருவாரு, பார்த்து பி கேர்ஃபுல். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ மாம்சே நீங்க சொன்ன மாதிரி 3வது ஓவர்ல 2வது பால்ல விக்கெட் வந்துருச்சு. ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகுமான்றது பாப்போம். அருள் கொடுத்துட்டாரு 2வது பால். இன்ஃபேக்ட் முதல் பால்ல விக்கெட் எடுத்துட்டாரு. ஓடிவாவன் என்பது போல் பேக்வர்ட் ஸ்கொயர்ல 30 ஒரு ரன். மாம்சே நீங்க போன இன்னிங்ஸ்ல சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்டம்பர் பாலுக்கும் கிரிக்கெட் பாலுக்கும் வித்தியாசம் இதுதான். ஆக்சுவலா கிரிக்கெட் பால் முன்னாடி எல்லா பாலுமே முன்னாடி பிடிச்சி அடிக்கலாம். நீங்க ஷார்ட்டா போட்டாலுமே முன்னாடி அடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸ்டம்பர் பால் அப்படி கிடையாது. நீங்க மேல போட்டாலுமே பால் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வரும், அந்த பவுன்ஸோட பின்னாடி தான் அடிக்கிறீங்க. புல்லட் பாய்ஸ் கரெக்ட் பிளேயிங் 11 plus 12th மேன். ஓஹோ என்பது போல் ஒரு ரன். புல்லட் பாய்ஸ் பிளேயிங் 11 plus 12th மேன் ஃபார் ஃபேஸ் வெரிஃபிகேஷன். ஸோ அந்த டைம்ல நாங்க இல்ல மாம்சா, அதனால நான் இப்போ அதை சொல்றேன். குட்டி குட்டி விஷயத்தையும் நான் சொன்னேன். எப்படி ஸ்டெம்பர் பாலுக்கு நீங்க சொன்னீங்க, நான் செம பாயிண்ட். ஸ்டெம்பர் பால் ஆடுறவங்களால கிரிக்கெட் பால் டக்குன்னு ஆட முடியாது, கிரிக்கெட் பால் ஆடுறவங்களால ஸ்டெம்பர் பால் வந்து மாற்றி ஆட முடியும் அப்படின்னு ஹரி சொன்னது ஒரு கரெக்டான வேலிடான பாயிண்ட். எதுக்குன்னா ஸ்டெம்பர் பால் ஆடுறவங்களால அந்த டைமிங் கிரிக்கெட் பால் டைமிங் பிடிக்க முடியாதுன்றக்காக கிரிக்கெட் பால் ஆடுறவங்க ஸ்டெம்பர் பால் ஆட மாட்டாங்க மோஸ்ட்லி. நிச்சயமாக இந்த கிரிக்கெட் அதிகமா வளர்ந்ததுக்கான ரீசன் இந்த ஸ்டம்பர் பால் தான். சூப்பர் ஓவருங்க ஆகாஷ். டீமுக்கு தேவையான நேரத்தில் ஒரு அற்புதமான ஓவர் போட்டிருக்காரு. செக் செக். ஆமா ஆமா சரியான ஓவர். ஆக்சுவலா அருள் டேனர் விக்கெட். சோ இப்ப சொல்லுங்க ஸ்கோர் என்ன? 28க்கு 1. உடனே எத்தனை பாலுக்கு எத்தனை அடிக்கணும்? 21 ரன் 2 ஓவர்ல. 2 ஓவர்ல 21. நான் சொன்ன மாதிரி டஃப்பா வந்துச்சு பாருங்க. ரிச்சர்ட் இப்போ வந்து புல்லட் பாய்ஸோட பிளேயிங் 11 plus 12th மேன் அதை அப்படியே லைவ் பண்ணுப்பா. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. ஜோஷியா பார்த்து சொல்லணும்னா எந்த டீம் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கு. எனக்கு ஆக்சுவலா இங்கேருந்து பவுலிங் டீம் இன்னும் டஃப் கொடுத்துட்டு இந்த ஊர்ல 6 ரன் 7 ரன் அப்படி நல்லா இருக்கும். வெளியே இருக்க அம்பையர் மட்டும் இங்க வாங்க ப்ரோ, டாஸ் போட்டுடலாம். இங்க வந்துருங்க பிரசன்டேஷன் ஏரியாக்கு. ஸோ அடுத்த மேட்சுக்கு டாஸ்க்காகவும் கொஞ்சம் வந்துருங்க. அவங்க அம்பையர்ஸ் இங்க வந்துருங்க. நானும் பிளேயர்ஸ் கேப்டன் நான் இருக்கேன். அம்பையர் மட்டும் வந்துட்டோம். அப்படியா? ஓகே ஓகே. இல்ல டாஸ்க்கா கேப்டன்? எஸ் 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 கேப்டன். ஆஹா பிரகாசமா எரியறதுக்காக பவுலிங் டீமோட சான்சஸ். இதுக்கப்புறம் பிரகாசமா எரியறதுக்காக பவுலிங் உள்ள வந்திருக்கிறா ஜோதி. சோ சொன்ன மாதிரி பிரகாசமா எரியுமா பவுலிங் டீம் இல்லனா பேட்டிங் டீம்? ஒரு 2 ஓவர் ஸ்பான் இன்னும் இருக்கு. எப்போ முடிப்பாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். தேவையான ஒரு டெலிவரி. இறங்கி வந்து சுத்து சொன்னாரு டாட் பால். செகண்ட் டெலிவரி. ஆஹா வெல் லெஃப்ட் ரைட். ஏங்க இதுதான் பண்ணக்கூடாது ஜோதி, இதுதான் தவறான செயல்ன்ற மாதிரி பவுலிங் கேப்டனோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். வைடு எக்ஸாஸ் போடாம போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ ஒத்த கை ராஜா ஷாட் பார்க்கணுங்க. இல்ல இல்லங்க, ஒன் பிட்ச் நாட் அவுட். 1 ரன்ல புடிச்சு அவுட் கேட்டிருப்பாரு நான் நினைச்சேன். இல்ல ரிச்சர்ட் ரெட் கலர் KFCC
மேட்ச் டிசைடட் மேட்ச் ஒரு ஓவர் சொல்லலாம். இப்போ போன ஓவர் வந்து அடுத்த மேட்ச் போகுமா அப்படின்ற ஒரு ஓவர் போட்டாங்க. KFCC vs Bullet Boys டாஸ் டைம். ஸோ எஸ் சொன்ன மாதிரி இங்க செம்ம க்ளோஸா போயிட்டு இருக்கு மேட்ச். ஆஹா அதெல்லாம் இல்ல, நான் தான் இருக்கேன்லன்ற மாதிரி ஒரு ஷாட். யாருங்க எஸ் எடுத்துட்டாரு. சூப்பர் கேட்ச்ங்க. இல்லங்க எடுத்துட்டாரா? எடுத்துட்டாரு. ஆக்சுவலா தடுக்கி விட பார்த்தாரு. நான் பால் நான் கீழே வந்துருச்சுன்னு நினைச்சேன். செக் கம்மி பண்ண சொன்னா அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்சே சொல்லுங்க. ஆக்சுவலா கிரிக்கெட்ல ஒன்னு சொல்லுவாங்க, அதாவது பேட் எடுக்காம உள்ள போக கூடாது அப்படின்னு. இங்க ஒன்னு பண்ணாங்க, நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. அவங்களுக்குள்ளே ஒரு பேட் இருந்துச்சு. அந்த பேட்டை வந்து நடுவுல மாத்திட்டாங்க. பேட்ஸ்மேன் வந்து சும்மா போய் நான் நிறைய பேர் பாத்திருக்கேன், அது ப்ரொஃபஷனலா இருக்காது. இப்ப என்ன பண்ணாங்கன்னா பேட் இங்கேருந்து ஒரு பேட் எடுத்துட்டு போயிட்டு அந்த பேட்டை மாத்திட்டு இன்னொரு பேட்டை பேட்ஸ்மேன் ஆன பேட்டை எடுத்துட்டு போனாரு. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் வாழ்த்துக்கள் அதை பண்ணதுக்கு. ஸோ ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க, எத்தனை பாலுக்கு எத்தனை ரன் அடிக்கணும். தோ சொல்றேன், 13 ரன் தேவை 8 பந்துல. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் உங்க ப்ரொஃபஷனலிசம் காட்டுது. என்னங்க இது 6 போங்க. சிக்ஸா கேட்சா? சிக்ஸுங்க. நான் சொன்னேன் அவர் வந்தப்ப நான் சொன்ன 13 ரன் அடிக்கணும்னு. வந்த 2 பால்ல 2 6. மேட்ச் இஸ் ஆன் டை அப்படின்னு சொல்லலாம். 1 ரன் அடிச்சா போதும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல 2 6 விட்டார் பாருங்க. ஆக்சுவலா பவுலர் மேல தப்பு சொல்ல மாட்டேன், பேட்ஸ்மேன் டூ குட் அப்படின்னு சொல்லலாம். எஸ் கரெக்ட், எக்ஸாக்ட்லி ரைட். பேட்ஸ்மேன் நல்ல பேட்டிங் பண்றவர், அதனால தான் அதுவும் ஆப்போசிட் விண்டில் அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. எஸ் அது ஒரு உண்மை. ஆக்சுவலா விண்டு பெருசா இல்ல, ஸோ இன்னமும் பால் நல்லா டிராவல் ஆயிருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் புல்லட் பாய்ஸ் அகரம் தங்கள் மானாமதி வர்சஸ் KFCC தையூர் குப்பமா நகர். சிசி டாஸ் வின் பண்ணி மேபி லாஸ்ட் பால் ஆஃப் இன்னிங்ஸா இருக்கலாம். எஸ் அப்படிதான் இருந்திருக்கு. ஒரு ரன் அடிச்சு பேட்டிங் டீம் ஆகிய NSC அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வெல் பிளேட் பவுலிங் டீம். ஃபர்ஸ்ட் சுற்றுல ஜெயிச்சு செகண்ட் சுற்றுல வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு தோல்வின்னு சொல்லலாம். ஆமாங்க, அதுல ஒரு ஓவர் நல்ல சூப்பர் ஓவர் போடுறாங்க. அது மாதிரி இன்னொரு ஓவர் போட்டு தான் கரெக்டா இருக்கும்.